சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், அதான் உன் தங்கச்சியோட வாழ்க்கையில் இப்போ நல்ல மாதிரிக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சுது. எல்லாருமே அவங்கவுங்க புருஷனோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு இருந்தது ஒரே பிரச்சனை, வீராவோட பிரச்சனை தான். அவளும் சிவபலனோட சேர்ந்து வாழ்றதுக்காக போயிட்டா, இன்னும் நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ சண்முகமும் பரணி கிட்ட சொல்றாங்க, பரணி நீ தானே சொன்ன எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்றது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு அப்படின்னு சொல்லவும், உடனே அதுதான் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாடா அப்படின்னு சொல்லும் போதே, ஓஹோ இப்போ நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சண்முகமும் பரணி கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், ஆமாண்டா நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சண்முகமும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா வீராவும் சிவபலனோட ஒன்று சேர்ந்ததுனால அடுத்தது இங்கே சவுந்தர பாண்டி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வீராவும் சிவபலனும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளோலாம் திட்டம் போட்டோம். ஆனால் கடைசியில் நம்ம நினச்சது மாதிரிக்கு நடக்காமல் வீரா அப்படி திடீர்னு சிவபலனோட ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக சம்மதிச்சுட்டு இங்கே வரவும் செஞ்சுட்டா. ஆக மொத்தத்தில் சண்முகத்தோட ரெண்டு தங்கச்சிகளும் என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாலுவோ, இது நடக்க விடக்கூடாது, அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிட்டு பாண்டியம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அக்கா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செவியான்னு சொல்லும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாண்டிமா உன் பொண்ணு தானே, நம்ம கூப்பிட்ட உடனே அப்படியே வந்துடுவா பாரு நம்ம பின்னாடி அப்படிங்கவும், நம்ம கூப்பிட்டா வரமாட்டான்னு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஆனால் அவளாவே வர வச்சுட்டோம்னா சண்முகமே பரணியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாக்கி அவள் தானே ஆகணும் அப்படிங்கும்போது, நீ என்னெல்லாம் சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது உடனே சண்முகம் ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பாண்டிமா இப்படி மட்டும் பண்ணிட்டாக்கி கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ளவங்களே பரணியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படிங்கவும், உடனே பாண்டியம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. சரியில்லை, நான் நீ சொன்ன மாதிரிக்கே நம்ம திட்டத்தை நம்ம அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பாண்டியம்மாவும் சவுந்தர பண்ணி திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பாக்கி அங்கிருந்து ஓடி வராங்க. என்னாச்சு ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியம்மா சவுந்தர பாண்டியோட திட்ட ஆரம்பிச்சிடவும், சவுந்தர பாண்டி சொல்றாங்க, இங்க பாரு என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீ என்னையும் இந்த மாதிரி நீ பேசிட்டு இருப்பியா அப்படிங்கும்போது, உன் வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கதை நீ சொல்லி கட்டிட்டு இருக்கியால அப்படின்னு பாண்டியம்மா சவுந்தர பாண்டி கிட்ட கேட்கவும், அப்போ பாக்கியா பாக்குறாங்க, என்னது திடீர்னு அக்காலும் தம்பிக்குள்ள இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, எதுக்காக இப்போ இவங்களெல்லாம் அப்படி போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சவுந்தர பாண்டிகிட்ட கேட்கவும், பாரு எங்க அக்காவன் அப்படிதான் போட்டு திட்டுவேன், இதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படிங்கும்போது, ஆமால உங்க அக்காவன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படிலாம் போட்டு நீ திட்டுவியா, உன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கனால தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, இன்னும் நான் உன் வீட்டில் இருக்கவே மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கிளம்பவும், அப்போ பாக்கியா தடுக்கிறாங்க. அண்ணி நீங்க எங்க போறீங்க, எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமா எனக்கு இந்த வீடு இல்லைன்னா என்ன, நான் சண்முகத்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வச்சுக்கிட்டு போகவும், பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக திடீர்னு இவங்க சண்டை போட்டுட்டு இப்படி அங்க போறாங்க, என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியம்மா பார்த்தோம்னா நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சண்முகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது சண்முகம் வைகுண்டன் எல்லாருமே வந்துடவும், இவன் எதுக்காக இங்க வந்திருக்கிறா அப்படின்னு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கவும், உடனே சண்முகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் என் தம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு நான் அங்க வந்துட்டேன், எனக்கு வேற எங்க இருக்குது போறதுக்கு வீடு, அதனாலதான் அவங்ககிட்ட கோவச்சுக்கிட்டு நான் அங்க வந்துட்டேன், எனக்குன்னு வேற யார் இருக்கிறா அவனை விட்டாக்கி, ஆனால் அவன் என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி அவன் பேசிட்டான், அதனால தான் அவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன் வீட்டில் ஒரு இடம் தர மாட்டே அப்படிங்கும் போதே உடனே சண்முகம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படிங்கவும், உடனே வைகுண்டமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்துருக்கிற, அதெல்லாம் உனக்கு இங்கே இடம்லாம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து அங்கேயே போயிரு அப்படிங்கும்போது, அப்போ பாண்டியம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், என்னை அந்த அளவுக்கு அவன் மோசமாக அவன் திட்டான், அதனால நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் என்ன பண்ணதுக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு சண்முகம், நான் உன் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறேன், நான் யாருக்கும் இடைஞ்சல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ சண்முகம் அவங்க இவங்க பேசுறத பார்த்துட்டு அவங்க மனசு இறங்குற மாதிரி தெரியுது. ஆனால் வைகுண்டம் இங்க பாரு சண்முகம், நீயே முடிவெடுத்தாலும் சரிதான், நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன், இவ எப்பேற்பட்டவன் தெரியாதான் உனக்கு, அதனால இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டாக்கி அவ்வளவுதான், இவ எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை தான் இழுத்துக்கிட்டு இருப்பா, இங்க என்ன பிரச்சனை இழுக்கிறதுக்காக வந்திருக்கால தெரியல,
நம்மளே வந்து இப்போ தான் வந்து எல்லாரும் அவங்கவுங்க புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காளவோ, இவ வந்து ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுருவா, அதனால இவளை நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. உடனே பாண்டியம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவனே மனசு இறங்கி நம்மளை உள்ள கூப்பிட்டுட்டான் சண்முகம், ஆனால் இந்த வைகுண்டம் என்னன்னா நம்மளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானு அப்படின்ட்டு எரிச்சலோடு இருக்கவும் உடனே வந்து பாண்டியம்மா சொல்கிறாங்க, நீ வீட்டுக்குள்ளே கூட விட வேண்டாம், உன் வீட்டு திண்ணையிலே நான் இங்கே இருந்துக்கிட்டதேன், நான் உங்க யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன், நான் இப்போ திருந்திட்டேன் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, சரி வீட்டுக்குள்ளே தான் எங்கள் அப்பா வந்து இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாருல, அதனால அந்த திண்ணையிலே நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைகுண்டம் வந்து பாண்டியம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டே போகவும் கனியும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை அடைச்சிருந்தாங்க. அப்போ பாண்டியம்மா வந்து அவங்க சவுந்தர பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏல சண்முகம் வந்து சரின்னு சொல்லிட்டான், ஆனால் அந்த வைகுண்டம் இருக்கான் பாரு என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டான், நானும் அழுது எடுத்து எப்படி இல்லாமல் நடித்தேன், ஆனால் அவன் கொஞ்சம் கூட மசிய பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், அப்படியாக்கா நாளைக்கு காலையில் நான் அங்கே வாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து என்னல்ல நீ வார என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது, அது அங்கே வந்தது ஒரு பாரு, அது மட்டும் இல்லாமல் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான்னு சொன்னாம்ல, சண்முகமே உன்னை வீட்டுக்குள்ளே கூப்பிடுவான் பாரு அப்படிங்கவும், அப்படியால அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமாம் வீட்டுக்குள்ளே நீ போனால் தானே நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம திட்டம் அரங்கேற்ற முடியும் அப்படிங்கும்போது, ஆமாம்ல நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கவும், அடுத்த நாள் ஆனதுமே வந்து சவுந்தர பாண்டி அவங்க வராங்க. வந்ததுமே பாண்டியம்மாட்ட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து பாண்டியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்குல இங்கே வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு எதுக்காக நீ அடுத்தவங்க வீட்டில் வந்து இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து பாண்டியம்மாவை கூப்பிடும் போது, அப்போ பாண்டியம்மா வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, பாரு சண்முகம் என்ன அங்கே வச்சவன் எவ்வளோ தூரம் என்ன இருந்து அசிங்கப்படுத்தினா தெரியுமா, அந்த அவமானம் தாங்க முடியாம தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், இங்கே வந்து என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான், தயவு செய்து என்னை வந்து அவங்க கூட நீ அனுப்பி விட்றாத சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து சண்முகத்திட்ட அழுது எடுத்து அவங்க நடிச்சிட்டு இருக்கவும், அப்போ சண்முகமும் வந்து இவங்க படுற சண்டையா உண்மைன்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. அப்போ சண்முகம் சொல்லிட்டாங்க, அங்கே பாரியா உன் வீட்டுக்கு ஆத்தா வரமாட்டா, அவன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடவும் உடனே சவுந்தர பாண்டி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரிக்கு நடந்துருச்சுன்னு. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம, இங்கே பாரு உன் வீட்டில் தான் எங்கள் அக்கா இருக்கக்கூடாது, அக்கா நீ ஒழுங்கு மரியாதை என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சவுந்தர பாண்டி வந்து பாண்டியம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கவும், சண்முகம் வந்து அப்போ வந்து சவுந்தர பாண்டியோட கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிரு, ஆத்தா நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லவும், இனிமேல் ஆத்தா என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுமே உடனே சவுந்தர பாண்டி கோவத்தோட காரில் போய் ஏறி உட்காரவும் உடனே சண்முகம் வைகுண்டம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ வந்து பாண்டியம்மா வந்து சவுந்தர பாண்டிட்டு கண்ணை கட்டி அவங்க சிரிக்கவும், சவுந்தர பாண்டியும் கண்ணை கட்டி சிரிக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரிக்கே நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாண்டியம்மா அழுது எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க, அதுதான் வந்து அவர் விரட்டியாச்சுலாம், இன்னும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நம்மளும் ஒன்று எத்தனை நாள் நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க. உடனே வைகுண்டம் சொல்கிறாங்க, ஐயோ பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டானே, இப்போ இதால என்ன பிரச்சனைலாம் நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முகம் வந்து வைகுண்டத்திட்ட சொல்றாங்க, இங்க பாருப்பா அவங்கள நான் தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அதனால நீ எந்த பிரச்சனையும் அவங்கக்கிட்ட நீ பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாண்டியம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ சண்முகம் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வந்து கடைக்கு போயிடவும், அப்போ வந்து பாண்டியம்மா நேராக அவங்க சண்முகத்தோட ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே அவங்க சண்முகத்தோட ஜாதகத்தையும் கனியோட ஜாதகத்தையும் எடுக்கிறாங்க. சண்முகம் இந்த ஜாதகத்தை வச்சு தான் அடுத்தது என்னுடைய திட்டத்தையே நாங்கள் வந்து தொடங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தை வச்சு சண்முகத்தையும் பரணியும் பிரிக்கிறதுக்காக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கனியோட ஜாதகத்தை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த மூலமாக பார்த்தோம்னா சண்முகத்தோட ஜாதகத்தைப்படி அவங்க பரணி வந்து பிரிஞ்சிருக்கணும் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லைன்னா வந்து சண்முகத்தோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியும் பாண்டியமான ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனால் அவங்க திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, சண்முகம் கண்டுபிடிச்சிருவாங்களா, கனியோட ஜாதகத்தை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.